வெறும் 23 ரன்களில் ஆல் அவுட். ஆஸ்திரேலிய அணியை சூரசம்காரம் செய்த இந்திய அணி. சரித்திரம் படைத்த அஸ்வின். அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்று இருந்தது. இந்த வெற்றியின் மூலமாக 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 1-0 என்ற கணக்கில் தற்போது இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது. இந்த முன்னிலை என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு கூடுதல் பிரஷராக மாறியுள்ளது. அது ஏனென்றால் ஆஸ்திரேலியா மண்ணில் இந்திய அணி முதல் போட்டியை வெற்றியோடு தொடங்கியிருப்பது என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு சவால் விடுவது போல அமைந்திருக்கிறது. மேலும் முதல் போட்டியில் அடைந்த தோல்விக்கு அடுத்தடுத்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி பதிலடி கொடுத்தே தீரும் என்றுதான் ஆங்கில ஊடகங்கள் கூறி வந்தன. இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கான இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் தொடங்கியிருந்தது. இந்த போட்டியிலும் பலரது எதிர்பார்ப்புக்கும் எதிராகத்தான் மீண்டும் சில சம்பவங்கள் நடந்து இருக்கிறது. அதாவது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பேட்டிங்கில் மிகவும் அதிரடியாக விளையாடி 803 ரன்கள் வரை குவித்து புதிய சரித்திரமே படைத்துவிட்டது. அதோடு பந்து வீச்சிலும் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணியை வெறும் 82 ரன்களில் ஆல் அவுட் ஆக்கி அசத்தியிருந்தது இந்திய அணி. அதனைத் தொடர்ந்து ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு மீண்டும் படுபயங்கர அதிர்ச்சி கொடுத்திருந்தது இந்தியா. அதாவது முதல் இன்னிங்ஸில் 82 ரன்கள் எடுத்திருந்த ஆஸ்திரேலிய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் இரண்டாவது இன்னிங்ஸில் மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அதாவது கிட்டத்தட்ட 721 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய தொடங்கியது ஆஸ்திரேலிய அணி. அப்போது முதல் 8 ஓவர்களை பும்ரா, முகமது சிராஜ் உட்பட ஃபாஸ்ட் பவுலர்கள் வீச அந்த நேரத்தில் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் எந்தவித பயமும் இன்றி நன்றாக விளையாடினார்கள். அதன் பிறகு உடனடியாக 9வது ஓவரிலேயே அஸ்வினை பந்து வீச வைத்தார் ரோஹித் சர்மா. வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளில் முதல் 10-15 ஓவர்களுக்கு பிறகுதான் ஸ்பின் பவுலர்களை பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த முறை 9வது ஓவரிலேயே அஸ்வினை பயன்படுத்தி இருந்தார் நம்ம ரோஹித் சர்மா. அதே சமயம் ரோஹித் சர்மா எடுத்த இந்த முடிவு இந்திய அணிக்கு தாறுமாறாக உதவி செய்து இருந்தது. அதாவது 9வது ஓவரை வீசிய அஸ்வின் அந்த ஓவரில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தார். அந்த அளவுக்கு அஸ்வினின் சுழற்பந்து வீச்சுக்கு முன்பு ஆஸ்திரேலிய அணி பேட்ஸ்மேன்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அடுத்து 11வது ஓவரை வீச வந்த அஸ்வின் அந்த ஓவரிலும் 2 விக்கெட்டுகள், அடுத்து 15வது ஓவரிலும் 2 விக்கெட்டுகள் எடுத்து ஆஸ்திரேலிய அணியை மிரட்டு என மிரட்டிவிட்டார். மேலும் இதற்கிடையில் பும்ரா 2 விக்கெட்டுகள், முகமது சிராஜ் 1 விக்கெட் வீழ்த்த வெறும் 23 ரன்களில் ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆனது. இதனால் இந்திய அணி 698 ரன்கள் வித்தியாசத்தில் வரலாற்று வெற்றி பெற்று இருந்தது. மேலும் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் மட்டும்தான் பேட்டிங் செய்து இருந்தது. எனவே இந்த போட்டியில் 698 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதோடு மட்டுமில்லாமல் இன்னிங்ஸ் வெற்றியும் பெற்றிருந்தது இந்திய அணி. குறிப்பாக கிரிக்கெட் தொடங்கிய காலத்தில் இருந்தே இப்படி ஒரு வெற்றியை எந்த ஒரு அணியும் இதுவரை பெற்றதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய அணியின் இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு காரணமே நம்ம அஸ்வின் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியின் இந்த அபாரமான பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.